பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஜூலை மாதத்தின் முதல் நாள், இவ்வருடத்தின் 7வது மாதம். கர்த்தருடைய பெரிய கிருபை, அவருடைய தயவு, அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த நோக்கம், ஆகவே இந்த மாதத்தை நாம் காண்கிறோம். உங்க மேல ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து அந்த நோக்கத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோம் என்றால் இந்த மாதமும் தேவ கிருபை உங்களை தாங்கும் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. 6 மாதங்கள் ஓடிவிட்டது பிரியமானவர்களே. 7வது மாதத்திற்குள் வந்துவிட்டோம். ஜூலை மாதத்திற்குள் வந்துவிட்டோம். 6 மாதங்கள் பலதரப்பட்ட நன்மையான காரியங்களும் நடந்திருக்கும். சில இக்கட்டான சூழ்நிலையின் வழியாகவும் நாம் கடந்து வந்திருப்போம். சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். இதன் மத்தியில் தேவனுடைய கிருபையும் உங்களை தாங்கியிருக்கும். இதுதான் வாழ்க்கை. அதனால வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆனால் அது ஒரு நல்ல போராட்டம் தான். நன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சரியா? இந்த ஜூலை மாதத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த மாதத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த மாதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஒரு சிறிய பிரார்த்தனை ஏறெடுத்து இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை நிறைவு செய்வோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஜோயல் chapter 2 verse 28, 28ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த மாதத்திற்காக நான் தேவனை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, ஜெபித்த போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான், யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். தேவனுடைய ஆவியானவருடைய ஊற்றப்படுதல், அது நிரப்பப்படுதலாக மாறும். உங்கள் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பிவிட்டால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். இந்த மாதம் கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். கர்த்தரே உங்களுக்கு முன்பாக நின்று நம்முடைய வலது கரத்தை பிடித்து அதிசயமா கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இந்த மாதம் ஒரு அபிஷேகத்தின் மாதம். அபிஷேகத்தினால் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற ஒரு மாதம். அதனால மனம் தளராமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக ஜூலை மாதத்தை நான் ஜெயத்தோடு முடிப்பேன். ஜூலை மாதத்தில் கிருபைகளை காண்பேன். ஜூலை மாதத்தில் கர்த்தருடைய பின்மாறி மழை என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் பொழிய போகிறது என்ற ஒரு தீராத ஒரு தாகத்தையும் பாரத்தையும் எனக்கு ஆண்டவரே தாரும். கேட்கலாமா? அப்படியே எல்லாரும் அப்படியே நீங்க இந்த காலையில இந்த செய்தியை கேட்ட உடனே கையை உயர்த்திருங்க. அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்களப்பா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, இப்பொழுது யார் யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் தம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை கிருபையினால் நிரப்பி ஆரோக்கியமும் சௌக்கியமும் செழிப்பும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளுக்குள் வருவதாக என நான் அன்போடு அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் என் ஆண்டவருடைய அபிஷேகம், என் ஆவியானவருடைய பூரண நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் பதிலளிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியை கேட்கிற அன்பான பிள்ளைகள், கேட்ட பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள் அவ்வளவு பேர் வீடுகளிலும் தெய்வீக மனமகிழ்ச்சியின் அபிஷேகம் நிரப்பப்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில நம்ம வழக்கம் போல 5:30 மணிக்கு நம்ம கூடி வரும்போது, மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை துதி ஆராதனையோடு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ப்ராமிஸ், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு புது பலனை இன்றைக்கு மாலையில நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆயத்தப்படுங்கள், பிறருக்கு அறிவியுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். மீண்டும் மாலையில சந்திப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.